எப்பவும் போன்லயே இருக்காதடா. இப்ப என்ன, நான் வெளியே போனோம், நீ அவர்கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? ரொம்ப பெரிய பேச்செல்லாம் பேசாதடா, எந்திரிச்சு போ. நடக்கட்டும் நடக்கட்டும். வெட்கத்தை யாரடி கேட்டது? உன் ஒற்றை சொல் மௌனமாய் பேசுது. சொர்க்கத்தை யாருதான் பார்த்தது? மௌனமே பேசுது. தூரம் நின்று பார்த்தும் அருகாமை உணர்ந்து வேரில் பூவாய் பூக்கும் செடியாக மலர்ந்து. தூரம் நின்று பார்த்தேன் அருகாமை கொடுத்தாய். வேரில் பூவாய் பூக்கும் செடியாக மலர்ந்தாய். வெட்கத்தை யாரடி கேட்டது? உன் ஒற்றை சொல் மௌனமாய் பேசுது. ஏதோ நம்மளால முடிஞ்சதுடா. நம்ம கல்யாணம் தான் எப்போன்னு தெரியல. சீக்கிரமா சொந்தமா முதல்ல வண்டி வாங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம சொல்லுங்கண்ணே. ஒண்ணும் இல்லடா, சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு வண்டி ஒண்ணு வந்திருக்கு. அப்படிங்களா? அதை உன் பேர்ல வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறேன். ஓனர் ஆயிரு. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. அந்தி சாயும் பொழுதில் அங்கே பெய்த மழையில் ஒற்றை குடையில்லை, ஒதுங்க இடமில்லை. ஓ மௌனத்தாலே பேசினோம், மழை மௌனத்தாலே பேசினோம். தூக்கம் விடவில்லை, தொலைவும் நினைவில்லை. கண்ணே என்ன மாயமோ, காதல் செய்த காயமோ, கூச்சம் விடவில்லை, குளிரும் சுகமில்லை. இமைகள் தட்டி பேசினோம், நம் இதழ்கள் கூட்டி பேசினோம். தூரம் விடவில்லை, தொலைவும் நினைவில்லை. தூரம் நின்று பார்த்து அருகாமை உணர்ந்து வேரில் பூவாய் பூக்கும் செடியாக மலர்ந்து. வாங்கடா நல்லவங்களா, எங்க சுத்திட்டு வர்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, கார்த்தி வாங்கின காருக்கு ஒயிட் போர்ட்ல இருந்து டீ போர்டா மாத்துறதுக்காக ஆர்டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம், அதான் லேட் ஆயிருச்சு. சரி, சாப்பாடு ரெடியா இருக்கு, கைய கழுவிட்டு உட்காருங்க. என்னடா கேம் இது? கேரம் மாமா. கேரம். சரி, உனக்கு இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த படிப்பு கிடிப்பு ஒரு மனம் இல்லையா? போர் அடிக்குது மாமா. நம்ம ஜாதிடா நீ. சரி, சமையல் என்ன? ஒரு வாசனையே இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? தோசைக்கு ரசமா? என்ன காம்போ இது? என்னடா இத பார்த்தா உனக்கு ரசம் மாதிரி தெரியுதா? சாம்பாரு. சாம்பாரா? அக்கா, டேஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்குக்கா, உப்பு சரியா போடுக்கா. இருக்கிற பசிக்கு ருசி ஏதாவது சாப்பிட்டு கொடுக்கா. இருக்கும்டா இருக்கும். இனிமேலு என் கை பக்கம் உனக்கு பிடிக்குமா? அந்த எள்ளி கடையில ஒரு பொண்ணை பார்த்தனே, அவ கை பக்கம் பிடிக்குமா? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா. ஆமா, மாமா இன்னும் வரலையா? அவர் என்னைக்கு காலகாலத்துல வீட்டுக்கு வந்திருக்காரு, வருவாரு. ஆமா, அந்த பொண்ணை பத்தி உனக்கு எப்படிக்கா தெரியும்? தப்பா பேசாம இருந்தா நீ சொல்லலைனா மட்டும் எங்களுக்கு தெரியாம கண்டுபிடிச்சிருவாங்க. பரம ரகசியம். நானா சொல்லடா, தானா ஃப்ளோல வருது, என்ன பண்ண சொல்ற? டேய், யாரா அந்த பொண்ணு? இல்லக்கா, அந்த பொண்ணு அது ஒரு பொண்ணு. டேய், உண்மையிலே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதாடா?
பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கு. அக்கா 2 பேரும் டீப் லவ். உங்களோட சம்மதத்துக்காக வெயிட்டிங் இப்ப. ஓஹோ. ஓகே தானே? என்னமோடா, நல்லது நடந்தா சரி. தேங்க்யூக்கா, லவ் யூக்கா. சாம்பார் கூட பசிக்குது. என்னையா ஒத்த குழம்பு வரதராஜா? வாங்க சார். ஆமா, துபாயில இருந்து எப்போ வந்தீங்க? யோ, நான் வந்து 1 மாசம் ஆச்சியா. ஓஹோ. நீ தான் அடிக்கடி காணாம போயிடுற. ஆமா, எங்க உங்க ஓனர் மச்சான்? ஒரு வேலையா வெளியூர் வரைக்கும் போயிருக்கிறாரு. அப்படியா? ஏன் சார், எதுவும் விஷயமா? அட ஒண்ணுமில்லப்பா, லீவு முடிஞ்சு போச்சு. இன்னொரு 2 நாள்ல துபாய் கிளம்பணும். சரி, சென்னை வரைக்கும் ஒரு டிராப் இருக்கு. உங்ககிட்ட சொல்லிட்டு புக் பண்ணிட்டு போலாம் வந்தேன். என்னைக்கு சார்? வர புதன்கிழமை. வர்ற புதன்கிழமையா? ஆமாப்பா, காலையில 6 மணிக்கெல்லாம் ட்ரிப் எடுக்கணும். நமக்கு பிளெக்சிபிளா நல்லா தெரிஞ்ச பையனா பார்த்து அனுப்புவீங்க, சரியா? அனுப்பிச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணே, நம்ம கிட்ட யார் அவைலபிள் இருக்கான்னு பாருங்க. இதை பார்த்து சொல்றேன். ராகவ் தான் ஃப்ரீயா இருக்காப்ல. அப்ப அவனையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பையன்தான், நல்ல பையன். அவனையே புக் பண்ணி தரேன். புதன்கிழமை காலையில 6 மணிக்கு நானும் உங்க வீட்டு வாசல்ல வண்டி வந்து நிற்கும். ஓகே, டோன்ட் வரி சார். சரிங்க வரதா. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றிங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க சார். புதன்கிழமை காலையில் நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். சரிங்க வரதா. சார், அடுத்த தடவை வரும்போது அதானே நாட்டில் கொண்டு வரேன். சரி, ஓகே ஓனர்கிட்ட சொல்லிருங்க. கண்டிப்பா. ஓகேவா? ஓகே வரதா, பை. கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஏதாச்சும் வேலைக்கு போடான்னா காரவங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள நமக்கு 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம்னா இவனுக்கு பொண்ணு வாக்க பின்னால சுத்திக்கிட்டு. என்ன மாமா, அரச மரத்தடியில 4 பேர் வெயிட் பண்றாங்களா உனக்கு? ஏய், புத்தனுக்கு தான்டா போதி மரம், நமக்கெல்லாம் அரச மரம் தான். வாங்கப்பா, ஒரு நல்ல காரியம் பேசும்போது வாங்க வாங்க. வாங்க சிங்கா, உட்காருங்க உட்காருங்க. வாங்க, வணக்கம். உட்காருங்க. நல்லா இருக்கேன், நல்லா உட்காருங்க. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லுங்க. அதான் வந்தாச்சுல்லப்பா, சொல்ல வேண்டியது சொல்லு. என் ஒய்ஃபோட தம்பி மச்சான், அவனும் உங்க பொண்ணும் விரும்புறத அரச பரசல இப்பதான் எனக்கே தெரியும். அதான் உங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை கலந்துக்கலான்னு எல்லாருமே வந்தோம். நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பையன், நான் தான் வளர்த்தேன். பையன் நல்ல பையன் தான், என்ன கொஞ்சம் தலை புரட்டு பிடிச்சவன். அதுவும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் 2 வீட்டுக்காரன் இருக்கீங்க, பேசி முடிச்சிருங்க. முதலாளியே சொல்லிட்டாங்க. இதை விட சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும்? அப்புறம் என்ன, நல்ல நாள் பாத்திர வேண்டியதானே? அக்கா, இதோ வரேன்ப்பா. வாங்க. வணக்கம். இவங்கதான் எங்க அக்கா. நல்லா இருக்கேன்ப்பா. என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் என் 2 பிள்ளைகளையும் அக்காவும் மாமாவும் தான் பாத்துக்கிறாங்க. அதான் அக்காட்ட ஒரு வார்த்தை சம்மதம் கேட்டுக்கிறேன். எனக்கு கண்டிப்பா. பொம்பளை பொண்ணு விஷயம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். காலண்டர் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நல்ல நாள் பாத்திரலாம். காலண்டர் எடுத்துட்டு வாக்கா. வேற ஊர்ல இருந்து பொழைக்க வந்தோம், பொள்ளாச்சில செட்டில் ஆயிட்டோம். நமக்குள்ள என்னப்பா ஜாதி மதம்? நானும் அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க. இந்தாங்க. ஆடி மாசம் முன்னாடி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் டைம், அந்த நாள் வச்சுக்கலாம். அதான் புது ட்ரெண்டுங்கிறாங்களே, கல்யாணத்துக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு ரிசப்ஷனை வச்சு சமாளிச்சு விட்டுற மாட்டீங்களா என்ன? மாமா, மொத்த செலவையும் அந்த ஆளு தலைமையிலேயே தள்ளி விட்டுட்டேன். ஆனா ஒண்ணு மாமா, ஜோக்கரை மட்டும் வச்சு ஜெயிக்கிறது இந்த உலகத்திலே நீ ஒரே ஆளு தான். வீட்டுக்கு வா, சோத்துல விஷத்தை வச்சு கொண்டுறோம்னா. ஹலோ மாமா. சொல்லுங்க மாமா. கார்த்தி, எங்கடா இருக்க? நான் இங்க வண்டி வாட்டர் வாஷ்க்கு கொடுத்துருந்தேன், அதான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி, அப்புறம் நீ ஆசைப்பட்ட பொண்ணையே பேசி முடிச்சிட்டேன், இப்ப சந்தோஷம் தானே? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ, நல்லது மாமா. மாமா, இந்த கல்யாண டேட் ஃபைனல் ஆச்சா, ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? டேய்,
நானும் உன்ன மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வந்தேன்டா. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? முதல்ல வீட்டுக்கு வாடா. ஐயோ மாமா, நான் சும்மா தகவல் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் மாமா, வேற ஒன்றும் இல்லை மாமா. அந்த ஈர வெங்காயத்தை ஒன்றும் நீ தெரிஞ்சுக்க வேணாம், முதல்ல வீட்டுக்கு வா. ஐயோ மாமா, சரி சரி, நான் மாமா ஒரே டிராஃபிக்காக இருக்கு, நான் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் அடிக்கிறேன். ஏண்டா நாங்க ஃபோன் பண்ணா உடனே உனக்கு டிராஃபிக் ஜாம் ஆயிருமே. நாங்க எல்லாமே உங்க வண்டி எப்படி ஓடுதுன்னு நானும் பாக்குறேன். முதல்ல வந்து சேரு. தேங்க்யூ மாமா, பாய் மாமா. ஹலோ, சொல்லுங்க. தேதி முடிவாயிடுச்சு. ஆமா மாமா இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க. சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டியே. இருந்தாலும் ரொம்ப தைரியம் தாண்டா உனக்கு. எல்லாம் நம்ம காதல் கொடுக்குற தைரியம் தானே. சரி, எப்ப நேர்ல பார்க்கலாம்? சரி மிஸ்ஸஸ் கார்த்திக், நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணட்டுமா? அவ்வளவு பிஸி ஆயிட்டியா? பாய் பாய்மா. ஓகே பை. ஏங்க இன்னும் தூங்கலையா? உடம்பு ஏதாச்சும் முடியலையா சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குதுன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஹலோ. ஏய் ஹாய். என்ன இது இந்த நேரத்துல? இல்லை தெரியல, சரியா தூக்கமே வரலடா. ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. என்ன இது புதுசா ஃபீலிங்ஸ் எல்லாம்? ஏண்டா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தோணுதா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இவ்வளோ நாள் தூரத்துலேருந்தே பார்த்து பேசி பழகிருக்கோம்ல, இப்போ கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ போகிறோம். அதான் சந்தோஷமாகவும் இருக்கு, கொஞ்சம் பதட்டாவும் இருக்குடா. இதுல பதட்டப்பட என்ன இருக்கு? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஏண்டா ராகவா, மணி 7 ஆகுது, இன்னும் பிக்கப்கே போகல. ரெகுலர் கஸ்டமரை கெடுத்து விட பார்க்குறியா? நான் திவ்யா பேசுறேனே.
நைட்ல இருந்து அண்ணனுக்கு உடம்பு முடியலண்ணே. ஓகே ஓகே ஓகேம்மா. ஒரே வாந்தியும் வயிற்று வலியுமா இருக்குண்ணே. எந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டர்? சிஎம் ஹாஸ்பிட்டல்ண்ணே. ஓ சரி சரி, நான் வரேம்மா. சொதப்பிட்டானே, என்ன பண்ணலாம்? ஹலோ வரதா சார், ரொம்ப சாரி சார். இல்லை நைட்டு தூங்குறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்போ தான் எந்திரிச்சேன். டிரைவர் ஒரு 9 மணிக்கு வர சொல்கிறீங்களா? ஓகே 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 சார், சொல்லிடுங்க. சொல்லுங்க வரதா. இன்னைக்கு காலையில ராகவனுக்கு சென்னை டிராப் ஒன்று கொடுத்துருந்தேன். அவனுக்கு ஏதோ வாந்தியோ பேதியோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானாமா. வேற டிரைவர் யாரும் கிடைக்கல. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன என்ன விளையாடுறீங்களா? அது இல்ல கார்த்தி, உன்னை விட்டா வேற நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு ஓனர் தான் கேட்க சொன்னாரு. சரி விடு, நான் ஓனர்ட்ட சொல்லிக்கிறேன். என்ன போயிட்டு மிட் நைட்டுக்குள்ள பொள்ளாச்சிக்கு வந்துடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓனரே சொல்லிட்டாரா? சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எனக்கு கஸ்டமர் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிருங்களேன் ப்ளீஸ். ஓகே ஓகே கார்த்தி. ஹலோ. ஹலோ, நான் தான். தெரியுது, சொல்லு. நைட்டு ஃபுல்லா பேசிட்டு காலையில் தான் தூங்க போனோம், அதுக்குள்ளேயுமா? அப்புறமா பேசலாம். அது இல்லடா, ஒரு எமர்ஜென்சி ட்ரிப்பு, சென்னை டிராப்பு. நான் மிட் நைட்குள்ள வந்துடுறேன், சரியா? ஆனா இப்ப போய் டியூட்டியா? பயமா இருக்குப்பா. என்ன பயம் இல்ல, என்னத்த செய்ய, நம்ம ராகவன் இருக்கால, அவன் டியூட்டி தான் எனக்கு மாறி வந்திருக்கு. என்னாச்சு? கிடைச்சதை குடிச்சிட்டு கண்ட கரையா தின்னா இப்படிதான் நடக்கும். ஏதோ ஃபுட் பாய்சனிங் ஆமா. நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ மிட் நைட்குள்ள வந்துடுறேன். சரி அடிச்சலாம். என்னது புதுசா டிஎல்லாம் சொல்லிட்டு? சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அப்புறம் வரட்டா? ஏதோ கெஞ்சி கேக்குறதுனால விடுறேன். போயிட்டு நைட்டுக்குள்ள வந்துடணும். ஓகே செல்லம். இது நல்லாவே இல்ல. செல்லோன்னு சொன்னது. அப்ப ஏதோ சொன்னியே, அது நல்லா இருந்துச்சு. அப்படியாடி? சரிடி. இப்போ ஓகே. ஆனா இன்னொரு விஷயம், நான் எப்ப கூப்பிட்டாலும் உடனே அட்டெண்ட் பண்ணி பேசணும், சரியா? ஓகேடி. பை. பாய். ஹலோ. ஹலோ சார். குட் மார்னிங் சார். நான் எஸ்கேஎம் டிராவல்ஸ்லேருந்து டிரைவர் கார்த்திக் பேசுகிறேன் சார். 8:30 மணிக்கு பிக்கப் சொன்னாங்க, நான் இதை கிளம்பிட்டேன் சார். ராஜா, இப்போதான் உங்கள் மேனேஜர்கிட்ட பேசினேன். ஒரு 9 மணிக்கு வந்துடுறீங்களா? சரிங்க சார். ஓகே பை. ஹலோ சார். ராஜா, நான் பார்த்துட்டேன், வந்துட்டேன். ஓகே சார். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். போலாமா சார்? போலாம். தம்பி, மார்க்கெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம்.
உங்க மாமா இன்னும் காணோம். எனக்கு என்ன தெரியும், வருவார் வந்துருவார். மச்சான், நான் ரொம்ப கோவத்துல இருக்கிறேன். என் கோவத்தை கலப்புறீங்க நீங்க. பழம் சாப்பிடுறியா? வாழைப்பழம் சொன்ன 2 பழம் எடு. அப்படியா? எனக்கு சேர்த்து 4 எடு. போ. எதுக்கு? எனக்கு கோவமா தான் இருக்கு. போய் எடியா. எங்கயா? நான் சொன்ன டயத்துக்கு வந்துருவாருண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. நல்லா வந்துருவாரு. ஒரு வழியா வந்துட்டாயா? மாமா பார்த்து போயிட்டு வாங்க மாமா. யோ, நீ எங்க கிளம்பிட்ட? போங்க மாமா, ஊருக்குள்ள 1008 பஞ்சாயத்து கிடக்கு, அதெல்லாம் பார்க்க வேணுமா? துபாய்க்கு போறோமே, சரி மாப்பிள்ளைக்கு ஒரு ட்ரீட் வச்சுட்டு போலான்னு பார்த்தேன். சரி விடு. என்ன மாமா சொல்றீங்க? இதோ நானும் கிளம்புறேன். அதான் ஊருக்குள்ள ஒரு 1008 பஞ்சாயத்து இருக்குல்ல, அத போய் பாரியா. மாமா என்ன மாமா, உங்களை விட எனக்கு என்ன பஞ்சாயத்தா முக்கியம்? இதோ நானும் வந்துடுறேன் மாமா. வண்டியில ஏரியா. பங்கு, மாப்பிள்ள ரொம்ப கோபமா இருக்கா? எங்கேயாச்சும் ஒரு நல்ல கோயிலா பார்த்து நிப்பாட்டு. அங்க போய் விபூதி அடிச்சாதான் மாப்பிள்ள சரியா வாப்பிள்ள. இல்லை சார், நான் காலைல கிளம்பும் போது சாமி கும்பிட்டு தான் சார் வண்டி எடுத்தேன். அப்போ நீ நல்லா இருந்தா போதும், நாங்க எப்படி போனான்றியா? இன்னும் பொள்ளாச்சியே தான்ல, அதுக்குள்ள இவ்வளவு பேசுற? சென்னைக்கு போறதுக்குள்ள காதுல ரத்தம் தான் வரும் போல இருக்கு. ஓட்டு ஓட்டு. சாரி சார், நான் அப்படி சொல்ல வரல சார். பூஜை பண்ணிட்டு வண்டி எடுத்தேன்னு மட்டும்தான் சார் சொன்னேன். ரொம்ப பேசுற. அவங்க சொல்றது இருக்கட்டும் கார்த்தி, நீங்க பக்கத்துல இருக்கிற ஐயனார் கோயில்ல சாமியை கும்பிட்டு தேங்காய் உடைச்சு வண்டி எடுங்க. சரிங்க சார். இருக்கிற கோவத்துல எங்கன்னா திரும்ப சொருவிட போற சார்? நானாவது கால் டாக்ஸி ஓட்டுற வண்டி டிரைவர் சார். இதே விஷயத்தை நீங்க ஃப்ளைட் ஓட்டுற பைலட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டு சேஃபா ஓடும் சார். அடுத்த தடவை அவரை பார்த்தேன்னா சொல்றேன். சரிங்க சார், நானும் பைலட்டை கேட்டதா சொல்லுங்க. நீ இந்திய நாட்டுடைய வெளிநாட்டு தூதரு, உன்னை சொன்ன உடனே அவர் தெரிஞ்சுப்பாரு. ஏமாமா வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே வர மாட்டியா? சும்மா இருக்கவன் ஆண்டவன் வாயை படிச்சான். மிஸ்டர் மாறன். சரிங்க பங்கு, டிரைவர் ஏற்கனவே 3 மணி நேரம் லேட்டு. அந்த ஆத்திரத்துல எங்கேயாச்சும் ஸ்பீடா கொண்டு போய் சொருவி விட்டாருன்னா அதான் மாப்பிள்ள வந்து எதமா பதமா எடுத்து சொன்னாரு. எதுக்கு போய் கோச்சிக்கிறீல? பங்கு, உண்மையிலே நான் கிளம்புறதுக்கு லேட் ஆயிருச்சு. டிரைவர் கரெக்ட் டைம் வந்துட்டாப்டி. இது தெரியாம புலம்பாத மாமா. எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணு, என்ன தவிர. ஒரு டிரைவர் முன்னாடி நசிங்கப்படுத்திடல மாமா. ஒரே டென்ஷனா இருக்க போல் இருக்கு, கொஞ்சம் கூலா அமைதியா இரு மாமா. துபாயில நீ ஆபீசர்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். என்னையா சக்தி மாமா, ரொம்ப அமைதியா வர்றிய? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அதான். யாரு? நாங்க பேசிட்டு இருக்கோமா? டிரைவர் வாயை புடுங்குறான். அவன் வாயை புடுங்கினா மாப்பிள்ள ஏன் காண்டாக மாட்டாப்ல? மிஸ்டர் மாறன், ஏன்? சரிங்க ஆபீசர், எல்லாம் என் விதி. யாரு சொல்றது? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணோம், அதான் லைட்டா ஏதாவது சாப்பிட்டு. ஏயா, ஏற்கனவே வாசனை வருது, அப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது.
டிராவலிங்ல சரக்கு அடிச்சே ஆகணும், அவ்வளவுதான். சார் சாரி சார், வண்டியில சரக்கு அலௌட் இல்லை சார். நான் உன்னை பர்மிஷன் கேட்கல, நீ டிரைவர் வேலையை மட்டும் பாரு, அதிக பிரச்சனை பேசாத. பாத்தியா பங்கு, ஒரு டிரைவர் எங்களை அசிங்கப்படுத்தி பேசுற அளவுக்கு நீ ஆக்கிவிட்ட. இதெல்லாம் நல்லா இல்ல. வேற எங்கேயா நிப்பாட்டி சாப்பிட்டுக்கலாம்யா, கொஞ்ச நேரம் அமைதியா வாமாமா. போற வழியில எங்கேயாச்சும் நிப்பாட்டி சாப்பிட்டுக்கலாம்ன்றான். போயா, ரொம்ப நேரம் இதுதான் சொல்லிட்டு இருக்காப்புல. இல்ல சாப்பிட்டு போறோம். நீ தான் நம்பி உட்காரணும். சார் கொஞ்சம் ஜன்னல் மூடுங்க சார், ஏசி ஆன்ல இருக்கு சார். அத மூடிய ஜன்னல் மூடி எப்படி தம் அடிக்கிறது? சார் வண்டியில தண்ணி தம் எல்லாம் அலௌட் இல்ல சார். தம் அடிக்க கூடாதா? அங்க இதெல்லாம் சரியில்லை. வண்டி பாட்டு அந்த ஓனர் போன் பண்ணியா, இந்த டிரைவர் நமக்கு செட் ஆக மாட்டான், வேற டிரைவர் பாத்து கூப்பிடு. சரிங்க சார், நான் அப்ப வண்டியை நிப்பாட்டிடுறேன், நீங்க வேற வண்டி பாத்துக்கிறீங்களா? சார் டிராவல்ஸ்க்கு தான் அவர் ஓனர், இந்த காருக்கு நான் தான் ஓனர். பெரிய கப்பல் ஓனரு, நான் இந்த சின்ன வண்டி வச்சு இவ்வளவு பேச்சு பேசுற? நாங்கெல்லாம் பெரிய பெரிய வண்டி 12 கீரு 18 கீரு வண்டி எல்லாம் பார்த்தவங்க நாங்க. கார்த்தி கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, அவங்க தான் ஏதோ பேசுறாங்கன்னா நீங்களும் பதிலுக்கு பதில் பேசணுமா? கண்டுக்காதீங்க. ஆமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் பேசாம ஆமாம்மா, வேற எங்கேயா நிப்பாட்டிக்கலாம். இப்படியே சொல்லிட்டு தான் இருக்க, நிப்பாடமான்றிய இருக்கு. 4 கீருக்கு ஆடுத பாத்தியா? ஜன்னல மூடணுமா, தம்மடி கூடாதான்? நான் இது அநியாயமா இருக்கு. எமிரேட்ஸ் ஃளைட் இது. ஆட சும்மா இருப்பா, ஃளைட்ல டிரைவரே பக்கத்துல உட்கார வைப்பாரு. ஆமா கார்த்தி, நானும் பல டைம் பார்த்துருக்கேன், நிறைய டிரைவருங்க பாக்கு போடுறாங்களே, அது மட்டும் தப்பு இல்லையா? அப்படி இல்லை சார், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பாக்கு போடுவாங்க. சில பேர் இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வாய் குடிச்சு மாட்டிக்காம இருக்கிறதுக்கும் பாக்கோ ஏதாச்சும் போடுவாங்க சார். நம்மளை தான் சொல்றோம். மச்சான் நான் சொன்னா கேட்க மாட்டான், தயவுசெய்து நீ சொன்னாதான் கேட்பான். கொஞ்சம் ஓரமா நிப்பாட்ட சொல்லு. கார்த்தி இங்க ஓரமா நிப்பாட்டி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க சார். ஓ, இங்கேயும் ஆபீசர் சொன்னதான் நிறுத்துவாரா? ஏன் நாங்க சொன்னா நிறுத்த மாட்டாரா? மாப்பிள்ள நீ அங்க மட்டும் ஆபீசர் இல்ல, இங்கேயும் ஆபீசர் ஆயிட்ட, வந்து இறங்கணும் உன்ன. ஏமாமா துபாய் கெடுத்தது பத்தாதான் நம்ம நாட்டையும் கெடுக்கணுமா? சார் உங்கள் ஃபோன் சார்ஜ் ஆயிடுச்சா சார்? ஆச்சுங்க, கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் சார், சுவிட்ச் ஆஃப் ஆகிட போகுது. தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம். சக்தி போன் அடித்து பாரு. யோ அவன் போன நீ ஏன் எடுக்கிற? 2 தடவை ரிங் ஆகுது. அநேகமா இது அவனுடைய உடுப்பியா தான் இருக்கும். ஹலோ யாரு? ஹலோ நீங்க யாரு? கார்த்தி எங்க? ஓனரா? அவர் தண்ணி வாங்கி வர போயிருக்காரு. எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் குடிச்சிட்டு மிச்சம் மீதி இருந்தா கொண்டு வருவாரு. சொல்றேன். என்ன மாமா இது? அவன் லவர்ட்ட இருந்து போன் வருது, அதை எடுத்ததும் இல்லாம தண்ணி குடின்னு எதேதோ போட்டு விடுற. ஓயா இவ திமிருக்கெல்லாம் 4 உத நறுக்குன்னு வாங்கட்டும், அப்பதான் இவன் திமிரு அடங்கும். இருந்தாலும் ஷேக்க ஓனன்னு சொன்ன வாயால இவனை ஓனன்னு சொல்ல வச்சுட்டானே. முதல்ல வீட்டுக்கு போன உடனே பெனாயில் போட்டு வாயை கழுவணும். ஆமா கேட்கணும் இருந்தேன், துபாயில நீங்க என்னென்ன வேலை செய்றீங்க? கேளு, நீ கேட்டு தெரிஞ்சுக்க. யோ நீ வேற சும்மாரியா, எரிய நெருப்புல எண்ணெய்த்தையாவது ஊத்திக்கிட்டு. என்னங்க சார்? என்னையாது ஏசியும் கூலிங் இல்ல, தண்ணியும் கூலிங் இல்ல, என்ன வண்டியா என்ன டிரைவரா? ஆமா
துபாயில நீயும் குமரனும் ஐஸ் வாட்டர் மட்டும் தான் குடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? எங்களுக்கு வில்லனே நீதான்யா. இருக்கிறத குடிங்கய்யா, சும்மா அலம்பல் பண்ணிக்கிட்டு. டிரைவர் தம்பி சார், ஓரமா நிப்பாட்டு, நான் யூரின் போனேன். சார் இப்போ கொஞ்ச நேரத்தில் டோல் வந்துடும், வந்த உடனே நிப்பாட்டிடுறேன், சரிங்களா? அதுக்குள்ள நான் வண்டியிலே போயிட்டா நீ என்ன கேட்கக்கூடாது. சார், வண்டியை சர்வீஸ்க்கு விட்டு தான் துபாய்க்கு போனோம், யோசனை பண்ணிக்கோங்க. மிஸ்டர் மாறன், இதுக்கு தான் ஓவர் ஆடக்கூடாதுன்னு நான் சொன்னேன், கேட்டீங்களா கொஞ்சமாவது? அட நீ வேறையா, அவசர நேரத்துலயும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. குமரா, உனக்கு எதுவும் வரல? மாப்பிள்ள, உனக்காச்சும் பரவாயில்ல, யூரின் எனக்கு வாந்தியே வர்ற மாதிரி. உங்களுக்கெல்லாம் துபாய் தான் எல்லாம் இருக்கு, அங்கதான் அமைதியா அடக்கமா இருப்பீங்க. என்ன ஆட்டம் ஆடுறீங்கன்னு பாருங்க. சார், இங்கே டோல் பக்கத்தில் வந்துட்டோம் சார். ஏய், எனக்கு அப்பவே பேண்ட் பக்கம் வந்துருச்சு, நிப்பாடுறா டேய். நான் என்ன பாத்துறேன் சார். சரிங்க. நீ ஓனன்னு சொன்னது வண்டியாலே பொறுத்துக்க முடியல, நீயே ஓனன்னு சொன்னா டாட்டா பிர்லா சொல்லுவாங்க. இவர பண்ணி கை. ஆமாம் சார், பஞ்சர் தான். நான் ஸ்டெப்னியை மாற்றிடுறேன். சரிங்க. அந்த கேப்பில் நீங்கள் கொஞ்சம் பிரேக் ஓகேங்க. ஓகேங்க, நீங்கள் போய் பாருங்க. நான் மாற்றணும் ஒன்று கூப்பிட்டுறேன். நீங்கள் தம் அடிச்சுக்கலாம். நீ ஒன்று எனக்கு சொல்ல தேவையில்ல சார். கொஞ்சம் ஓரமாக போய் யூரின் போகலாம்ல? நானும் உன் பேக்கெட்லையா போகிறேன். துபாயில் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் இங்கே நான் வரி கட்டிட்டு தான் இருக்கேன். ஹைவேஸில் ஒரு பாத்ரூம் இருக்கா, டாய்லெட் இருக்கா, முதல்ல அந்த கடை சொல்லு. அப்புறம் அங்க போ இங்க போன்னு சொல்லு. உன் வாய்க்கு வந்தது பேசாத, நானும் வரி கட்டிட்டு தான் இருக்கேன். சரிங்க சார். ஹலோ, சொல்லுமா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, டயர் மாற்றிட்டு இருந்தேன், பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, நான் ஒரு பண்ணட்டுமா? மதியம் லஞ்ச் பிரேக்கில் கால் பண்ணட்டுமா? இப்போ கிளம்புறேன்டா. ஏய், ஒரு நிமிஷம், நான் ஒன்று கேட்கணும். பதில் சொல்லிட்டு நீ டிரைவ் பண்ணு. என்ன கேளு. நீ குடிப்பியா? அதுவும் டியூட்டி நேரத்துல. ஏய், யார் சொன்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் போனை ஒருத்தன் வாங்கி அவன் குடிச்சிட்டு வந்துதான் தண்ணி வாங்கி தருவான்னு சொன்னான். ஏய் லூசா நீ? யார் சொன்னாலும் நம்பிடுவியா? நான் குடிக்கிற தண்ணி வாங்க போயிருந்தேன்டா. ஓ சாரி சாரி சாரி, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. அந்த அளவுக்கு நான் ராட்சசியும் இல்ல. எப்பவாவது ரெஸ்ட்ல கொஞ்சமா குடிக்கலாம்.
நல்ல பொண்டாட்டி. ஓஹோ. ஆனா டியூட்டி நேரத்துல வேண்டாம். ஏன்னா உன்னை நம்பி 4 பேர் வராங்கல்ல, அப்ப நீ போதையில இருந்தா நல்லா இருக்குமா? இருக்காதுதான். சரி, நீ போனை கட் பண்ண. ஏய் இரு, நீ ஃபோன் பண்ணும்போது நான் குளிக்க போயிருந்தேன். இப்பயும் வெளியே கிளம்பிட்டேன். ஒரு 2 minutes உன்கிட்ட பேசிட்டு நான் கட் பண்றேனே. பேசலாம், தப்பு இல்ல. ஆனா இப்பதான் நீ சொன்ன என்னன்னு, போதையில வண்டி ஓட்டக்கூடாதுன்னு. ஆமா, அதுக்கும் இதுக்கும் நீ பேசுறதே போதையா தான் இருக்குடா. அதுதான் சொன்னேன். சீ. எதுவோ இது எதுவோ புது காதல் கீர்த்தனையோ, பனவா இது பனவா நம்மை வீழ்த்தும் ஓரிசையோ, இரவா பகலா மறக்கிறேன், இதயம் தொலைத்து பறக்கிறேன், இணையை நினைத்து தவிக்கிறேன், இடங்கள் மறந்து சிரிக்கிறேன், இமைகள் நினைத்து கிடக்கிறேன், இருட்டும் நிலவை ரசிக்கிறேன். இதுதானா இதுதானா இளாட்டம், இதுதானா சரிதானா சரிதானா புது ஆட்டம் சரிதானா. எதுவோ இது எதுவோ புது காதல் கீர்த்தனையோ, பொதுவா இது பொதுவா நம்மை வீழ்த்தும் ஓரிசையோ. யோ 5 நிமிஷத்துல சட்னியா இருப்ப, நீ எல்லாம் ஹைவேஸ்லயே வண்டி எடுத்துட்டு வர. சாரி சார், வண்டி ஓட்டும் போது கவனமா தெரியாம இருக்க. வந்துட்டானுங்க சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். பையனோட இருக்காரு, அவனுக்கு முன்னாடி அப்பா திட்ட வேணாம் சார். அண்ணா அதை பார்த்து ஓட்டலாம்ல. யாரோட தப்பா இருந்தாலும் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? கொஞ்சம் கவனமா இருங்க. பார்த்து பையனை வேற கூட்டு வந்திருக்கீங்க, பார்த்து ஓட்டுங்கண்ணே. போங்க. காதலி நினைப்பிலேயே வண்டி ஓட்டினா இப்படிதான் ஆகும். முதல்ல வண்டி ஓட்டு, அப்புறம் லவ் பண்ணி லூட்டி அடி. ஏன் சார், நான் வண்டி ஓட்டும் போது ஃபோன் எடுத்தேன். ஏன் சார் இப்படி பேசுறீங்க? சேலம் அவுட்டர் வந்துட்டோம்ல தம்பி, இன்னொரு 3/4 மணி நேரத்துல ஏற்காடு போயிடலாம். எங்களை ரூம்ல விட்டுட்டு அப்புறமா லவர்கிட்ட பேசுங்க. ஏற்காடா? ஆமா சார், இந்த ட்ரிப் சென்னை டிராப்னு தானே சார் சொன்னாங்க. நீங்க ஆபீஸ்ல விசாரிங்க தம்பி. இது பொள்ளாச்சி டு ஏற்காடு, ஏற்காடு டு சென்னை டிராப். மேனேஜர் கால் பண்ணி பேசுங்க. அப்புறம் வரதான் வழக்கமா போடுற மாதிரி சென்னை டிராப் மட்டும் போட்டுறாதீங்க. ஒரு நாள் முன்னாடி கிளம்பி நாங்க ஏற்காடு போயிட்டு அங்க ஒரு சின்ன ட்ரீட் கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா சென்னை போறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரிடா, இன்னைக்கு நம்ம ஏற்காடு போன மாதிரிதான். நான் சொன்னதை கண்டுக்கணா பாரு. ஹலோ வரதா, சொல்லு கார்த்தி. ஆமா, நீங்க கொடுத்த ஒரு ட்ரிப் அது சென்னை டிராப் தானே? ஆமா. ஏப்பா, இவங்க என்னன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஏற்காடுல ஹால்ட் பண்ணி நாளைக்கு காலையில் தான் சென்னை டிராப்னு சொல்லி டென்ஷன் ஏற்றிட்டாங்கப்பா. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னதுதான் உண்மை. தொழில் பக்தி உள்ள பையன், நான் சொல்ல கஷ்டமா இருக்கு,
சரி, ட்ரிப்பை முடிச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் வந்துடலாம். போயிட்டு வந்துருக்காத்தே. ஓனர் சொல்லி இன்னொரு ஓனர் தட்டலாமா? கார் வாங்கிட்டா நீ பெரிய ஆளா? ட்ரிப்பை முடிச்சுட்டு வா, வந்து பேசிக்கலாம். எவரா அண்ணன் சொன்னா நான் என்ன வேணுமாலும் செய்வேன். நீ பதட்டப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ போன வை. என்னங்க பேசிட்டீங்களா? அது பேசுகிறேன் சார். ஓனர்கிட்டயா ஸ்பேனர்கிட்டயா? சரி கிளம்பலாமா? இன்னும் ஒரு 4 பேரை கேட்டு வந்து கிளம்பலாங்க. எடுப்பா. ஆனா இப்ப போய் டியூட்டியா? பயமா இருக்குப்பா. நான் எவ்வளோ சீக்கிரமா வர முடியும்? மிட் நைட்டுக்குள்ள வந்துடுறேன். ஃபோன் அடிக்குது பாருப்பா. மாப்பிள உனக்கு தான் ஃபோன் வருது, எடுறா டேய். ஓ யாரு? 2 பொண்டாட்டி 5 புள்ளைய பெத்திருக்கோம் வச்சிருக்கிற ரிங்டோனையா இது? நம்மால பந்தாதான். புது நம்பருக்கு ஃபோன் வந்திருக்கு. கம்முனு ஏரியாமா. சரி. ஹலோ, யாரோ பொம்பளை புள்ள பேசுது. நல்ல பேருமா, நல்லா இருக்குமா? என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்கம்மா? சார் உங்க நம்பருக்கு ஒரு பம்பர் பிரைஸ் வந்திருக்கு சார். அப்படியாம்மா? நான் ரொம்ப லக்கிமா. வாங்கி 1 மாசம் ஆச்சு, அதுக்குள்ள பிரைஸ் வந்திருக்கு பாத்தியா? அமௌண்டா? சார் எங்க கம்பெனி ப்ரோமோக்காக 50,000 ரூபாய் கிஃப்ட் வந்திருக்கு சார். கொஞ்சம் இருமா. 50? சொல்லுமா சொல்லுமா. இங்க ஆமா, இப்போ எந்த ஊர்ல சார் இருக்கு? நானாமா? ஒரு நிமிஷம் இருமா. இவன் ஓட்டுல எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியலமா. அவனுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதாவது பொள்ளாச்சில இருந்து சேலம் போற ரோட்ல இப்ப போயிட்டு இருக்கமா. அங்க கூட நியூ பஸ் ஸ்டாண்ட் எங்க பிரான்ச் இருக்கு, அங்க வந்து வாங்கிக்கோங்க. அங்க கூட இருக்காமா? ரொம்ப சந்தோஷமா. அங்க வந்து வாங்கிக்கலாமா? ஏமா ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு சில டவுட் கேட்கலாமா? கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டீடைல் சொன்னேன். சொல்லுமா. நல்லா இருக்குமா உங்க குரல் கேட்கறதுக்கு? சொல்லுமா. ஆக்சுவலா நீங்க இந்த கிஃப்ட் வாங்க நீங்க உங்க ஒய்ஃபோட வரணும். ஏமா என் ஒய்ஃப் வீட்ல இருக்கா, நான் மட்டும் தான் இப்ப வந்துட்டு இருக்கேனே. என்ன சார் இந்த நல்ல வாய்ப்பை விட்டீங்க சார்? விட்டன்னு ஏமா அவசரமா பேசுற? இல்லம்மா, என் ஒய்ஃப் இல்லாம நான் மட்டும் வந்தா தரமாட்டீங்களா? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். சொல்லுமா. நல்ல பொண்ணா இருக்கா, கொஞ்சம் சொல்லுமா. உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சார்? இருந்தது, அதுவும் செகண்ட் ஒய்ஃப் ஆகி போச்சே. ஓ அப்படியா சார்? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சார். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? கங்க்ராச்சுலேஷன்மா, ரொம்ப சந்தோஷம். அங்க வந்தா வச்சுக்குமா. அதான் நீ சொன்ன ஆபீஸ்லயே இரு. ஆமாம்மா வந்துடுறேன். நீ நேரா வந்து என் ஒய்ஃபு மாதிரி நீ சொல்லுமா. நான் தான் இவர் ஒய்ஃபு, தப்பா நினைச்சுக்காதம்மா. அது மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோ, கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த கிஃப்ட் மொத்தத்தையும் நீயே கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. பிரச்சனை இல்லை. ஓகேவாம்மா? சார் என்ன விளையாடுறீங்களா? நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. அப்ப நாங்க என்ன நாசமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கோமா? நீங்க போன் பண்றதெல்லாம் யாருக்கு பண்றீங்க? அப்போ மொல்ல மாதிரி கேப் மாதிரி அவங்கள தான் பண்றீங்களா? சார் பார்த்து பேசுங்க சார். ஏமா நீ எவ்வளவு வேணா பேசலாம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்டா உனக்கு கோவம் வந்துருமா? ஹலோ ஹலோ, டவர் கிடைக்கல சார். கிடைக்காது. நாங்க திட்ட ஆரம்பிச்சா டவர் கிடைக்காது. ஹலோ, அதே நாங்க காட்டுக்குள்ள இருந்தா கூட உங்களுக்கு தேவைன்னா தேடி பிடிச்சி வந்துருவீங்களே. எனக்கு இப்போ ஹலோ வந்து போற செலவு காசு தெரியா? ஹலோ ஏய் கவிதா, ஏய் ஏய் மாப்ள கம்முனு மாப்ள. பெருசா மாப்ள 50,000 போச்சா மாப்ள? போச்சு 50,000 ரூபாய். அடிக்கடி ஏற்காடு வருவீங்களா? ஏதாச்சும் டியூட்டிக்கு வந்தது தான் சார். ரேர் தான். ஏன் சார் ரூம் ஏதாச்சும் புக் பண்ணுமா? இல்ல
அதெல்லாம் ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டேன். சுத்தி பார்க்கறதுக்கு இடமெல்லாம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன் தம்பி. அதுவும் இல்லாம இங்க என் ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்கு. அவங்க கிட்ட சித்தா மெடிசன் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். அதான் அட்ரஸ் கண்டுபிடிக்கணுமே, அதுக்கு வசதியா இருக்கும்னு பார்த்தேன். இந்த ஏரியாவில் எனக்கு நல்லா தெரியும் சார், நான் கூட்டு போறேன், கவலை விடுங்க. கூகுள் மேப்பை போட்டா கூலிங்கா எங்க பீர் கிடைக்கின்ற வரைக்கும் காட்டும். இதை போய் டிரைவரை கேட்டுன்னு இருப்ப. மிஸ்டர் மாறன், மூடிட்டு வாங்க ஜன்னல்ல. ஓகே ஆபீசர், ஏற்காட்லயாவது உள்சோட்டரை வாங்கித்தாங்க, ரொம்ப நடுங்குது. ஓகே டன். இல்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன ரொம்ப அவசரமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு ஈவினிங் எனக்கு நிச்சயதார்த்தம். வேலைக்கிழமை அன்னைக்கு வந்து நிச்சயம் வச்சுக்கலாம். யோ, என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்ற? இதுல என்ன சார், நாளானைக்கு காலையில் எனக்கு கல்யாணம். வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிரவாரம் சூப்பர் டைம், அதுல வச்சுக்கலாம். நான் விளையாடுறியா நீ? அப்புறம் ஏன் இந்த ட்ரிப் எடுத்த? லூசா நீ? சார், நான் வாழ்க்கையில் முதல்ல வாங்கின வண்டி சார், அது சவாரி. இது இதில் ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா நான் வாழ்ற வரைக்கும் இது நெஞ்சு உறுத்திக்கிட்டே இருக்கும் சார். உங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சார். ஆமாம், எங்களை ஏற்காட்டில் இறக்கி விட்டு நீங்க கிளம்புங்க தம்பி. அதெல்லாம் முடியாது சார். நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டிரைவரும் டிரைவிங்கை காதலியாகவும் கடவுளாகவும் தான் சார் பார்க்குறாங்க. இப்படி பாதியிலெல்லாம் விட்டு ஓடிட முடியாது சார். சீக்கிரம் திறமை லைட் போடுப்பா. ஒரியா சபா. அம்மா அப்பா, என்ன குளிரு. மாப்ள, யாரா விட்டு சரக்கு வாங்க மாப்ள. யோ, வந்ததும் வராதுமா சரக்கு அடிக்கிறோம்ட்டு. முதல்ல அன்பர் வீட்டுக்கு போனோம், மருந்து வாங்கிட்டு வரணும், போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த குளிர்ல குளிக்கிறதா? பங்கு இது வேலைக்கே ஆகாது. மாமா, என்னப்பா அருண் அண்ணன் சொன்னத டிரைவர் கிட்ட நீயும் மாடா. எனக்கும் குளிருது மாமா. எனக்கும் தாண்டா குளிருது. சரி, அடுத்த என்ன ப்ரோக்ராம்? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இருட்டுறதுக்குள்ள ஏற்காடை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாப்போம்யா. அப்ப சரக்கு அதத்தான் போயிட்டு வந்து பாத்துக்கலாம்யா. எப்ப பார்த்தாலும் சரக்கு சரக்கு சரக்குன்னு. அப்புறம் என்ன பங்கு சொல்ற டீலுக்கு ஓகே தானே? துபாய் ஆபீசர் சொன்னா எல்லாம் கரெக்ட் தான், மறுக்கவா முடியும்? அப்போ டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ண சொல்றேன், அப்புறம் மூடு மாறிடுவாப்ல. சரி, போய் சொல்லிட்டு வா. தம்பி, முதல்ல மஞ்சள் கோட்டைக்கு போங்க, அப்புறம் சுத்தி பார்ப்போம். ஜோசியம் பார்த்து நேரத்தை கடத்த வேண்டியதேன், இல்லைன்னா குடிச்சிட்டு அலம்பல் பண்ணுவாங்க.
வணக்கம் சாமி. வணக்கம். நான் தான் ஏற்காடு ஏகாம்பரம். வாங்க உட்காருங்க. என்னாச்சு? என் ஐட்டம் கார்டு காணாம போச்சு சார். ஐட்டம் கார்டு இல்லம்மா, ஐடி கார்டு. ஐடி கார்டு பதிலு ஐட்டம் கார்டு சொல்லிச்சு குழந்தை. அவங்க என் அசிஸ்டன்ட். 3 மாசம் 3 மாசம் சம்பளம் பாக்கி. அதுக்குள்ள நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. வெரி பேட். டேய் சக்தி, முதல்ல நீ கை நீட்டுறா. சரி. ஏமா போய் ஸ்கேனர் எடுத்துட்டு வா. அது என்ன சார், ஸ்கேனர் ரிப்பேர்ல இருக்கு. ரிப்பேரா? இப்ப என்ன பண்றது? நான் பண்ணட்டா? என்ன பாக்குறான்? உன் கைரேகைய பார்த்தா உன் மாமியார் வீட்டுல உட்காந்து மஜாவா குப்பை கொட்டுற மாதிரி இருக்குது. கரெக்ட் தானே? அது ஒண்ணு இல்ல சாமி, நானும் மாமா மாதிரி துபாய்க்கு போகணும், நல்லா காசு சம்பாதிக்கணும். அதுல ஏதாவது இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்ன சாமி பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? ஓ ரேகப்படி பொள்ளாச்சி விட்டு தாண்டி வந்ததே இதுவே முதலும் கடைசியும். உன் வாழ்க்கை பூரா உன் மாமியார் வீட்லயே காலத்தை கழிக்க வேண்டியதுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் துபாய் ரொம்ப தூரம். அடுத்தது யாருக்கு பார்க்கணும்? குமாரு, பங்கு கைய நீட்டு பங்கு வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பார்த்து நல்லபடியா சொல்லுங்க சாமி. கைய காட்டு, அப்புறம் நல்லதா கெட்டதான்னு சொல்றேன். அம்மா என்ன இது பாதிரேகை காணோம்? எறும்பு பிடிச்சி உழைக்கிற கை சாமி. காய்ச்சி போச்சு இல்ல, அதான் சரியா தெரிய மாட்டேங்குது. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்து சொல்லுங்க. ஏயா தெரிஞ்ச அளவுக்கு சொல்றதுக்குன்னா இது என்ன வானிலை அறிக்கை? பாவியா நீ, மாடா ஒழிச்சு மண்ணா போயிட்டியா? பேசாம இருங்க ஏகா. மிஸ்டர் மாறன், கைய காட்டுங்க. மிஸ்டர் ஏகா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? மங்களகரமா எனக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும். 200 ரூபாய் தண்டம். பிங்க் கலர் பிடிக்கும் சொல்லிருக்கலாமோ? ஏமாந்துட்டேடையாக, எப்ப தடை பண்ணுவோன்னு தெரியாது. சரி விடு. பார்த்து சொல்லுங்க சாமி. மாமாவுக்கு 2 பொண்டாட்டிங்க, 5 குழந்தைங்க. எதிர்காலம் சிறப்பா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. 5 குழந்தைங்களா? ஆமா சாமி. எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களை கூட நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டேன். ஏயா குளிரு போட்ட கைக்குலோச கட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா இவ்வளோ கஷ்டம் உனக்கு வந்திருக்குமா? பகவானே, இவனை நீ தான் காப்பாத்தணும். சாமி, அப்ப எதிர்காலம்? எதிர்காலமா? அப்படி ஒண்ணு உனக்கு இல்லவே இல்லையா? அப்படியே இருந்தாலும் காலம் முழுவதும் கல்பு கட்டில கஷ்டப்பட்டாதான் உன் குடும்பத்துல நீ குப்பை கொட்ட முடியும். தெரியுது. முத கையம் பறக்கியா, உன் ராசி எனக்கு ஒட்டிக்க போகுது. சாமி, அப்ப என்ன சாமி வழி? சார் குடுக்க போற தட்சணை வச்சு சொல்றேன், கஷ்டப்படுங்க, நல்லா இருப்பீங்க. சார் பீச மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். சாமியாருக்கு இறக்குறான் பார். இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு.
இப்போதைக்கு உன் பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியுமோ அப்படி தீர்த்துக்க. இந்த ஏற்காடுக்கு இன்னொரு டைம் வரும்போது எங்கேயாவது உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, பார்த்த இடத்துல அடிப்பேன் பாத்துக்க. பங்கு எந்திரி பங்கு போவான். இந்த அளவு ஒருத்தையா பைசாவை பார்த்துக்கிட்டு அங்கேயே நிற்பேன். வாயா. சரக்கு அடிக்கலான்னு சொன்னா டிரைவருக்கு சப்போர்ட் பண்றான். சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கோத்து விட்டான். இப்ப பாத்ரூம்ல வந்து எதனா கதை சொல்லுவான். நம்ம விடக்கூடாது, சரக்கு அடிச்சே ஆகணும். என்ன வந்து படுத்துட்ட? சுத்தி பார்த்துட்டு வந்த டயர்டியா? அப்ப ட்ரீட்டு? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ மட்டும் ஒன்னும் சொல்லாம வந்து படுத்துட்டு இருந்தா அப்ப ட்ரீட் என்ன வருது? ஐயா கொஞ்சம் பொரியா, சும்மா தொண பேசிக்கிட்டு. பங்கு என்ன ஏற்பாடு பண்ணாமையா போயிடப்பறாப்ல? இது மாதிரி கெஞ்சி குடிக்கிறதுக்கு தூக்குப்படும் தொங்கலாம். தொங்கு நீ சொல்லுமாப்ல, டிரைவரை கூப்பிடுறியா இல்ல இப்படியே நான் மெட்ராஸுக்கு நடந்து போட்டா? மிஸ்டர் மாறன், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? யோ மாப்ள, என்ன டிரைவரை கூப்பிடியா? சரி மாமா. போடா 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 போடா. என்ன கூப்பிடுற? போடா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கூப்பிடு வாடா. மாமா மாமா கார்த்தி சார் கூப்பிட்டீங்களா? ஆமாங்க கார்த்தி. இவங்க ட்ரீட் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க, சரியா? சரிங்க சார். போதுமாயா? சார் 4500 ரூபா இருக்கு சார். ஓகே கார்த்தி. என்ன வாங்கணும் சார்? என்ன பார்த்தா அவங்களுக்கு குடிக்கார மாதிரி தெரியுதா? அவங்க 3 பேர் சர்பத் குடிக்கிறாங்க, நான் மட்டும் தான் சரக்கு குடிக்கிறேன்னா? கார்ல ஏறினே நீ கடுப்பேத்திட்டு இருக்க, டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? மன்னிச்சிருங்க சார். சொல்லுங்க என்ன வேணும்? 2 ஆஃப் வாங்கி வந்துரு. குமரா, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. அதையும் நீயே சொல்ல வேண்டியதானே மாமே? சரி ஒரு 1/4 கிலோ சொல்லு. அப்படியே சைடிஸ் அவனை சொல்லு. 1/4 கிலோ என்னன்னு தெரியுமா? கோட்டர் தானே சார்? ஆமா. சைடிஸ்னா வேணும் சொல்லு. கொஞ்சம் நல்லதா பார்த்து வாங்கிக்கேன் கார்த்தி, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். சரிங்க சரிங்க சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள, லேக்ல சுத்தி பார்க்கும் போது தான் தண்ணியில கண்டோன்னே, இந்த தண்ணியில கூட கண்டோம். ஏஞ்சி உட்கார மாப்பிள. விடுமச்சான், பங்கு எங்க போயிருப்பாப்ல? துபாயிலே அவர் காஞ்சி போய் தான் இங்க வந்திருக்காரு. சரக்கு மட்டும் வரட்டும், பங்கு படக்குன்னு எஞ்சி உட்காராரா இல்லையான்னு பாரு. அது வரைக்கும் நானும் படுக்கிறேன். கதவு தட்டாங்க பார், கதவு தட்டாங்க பார். யோ, கதவை தட்டுலையும் மனப்புறாந்தியா? ஓஹோ, பேசாம படிய. ஒரே சரக்குன்னு ஒண்ணு நம்மள நாமே குழப்பி விட்டுருவோம் போல இருக்கு. சே. சார் இந்தாங்க சார். ஒரு நிமிஷம் இரு. ஏய் சவுண்ட் கம்மி பண்ணுப்பா. யூனிவர்சல் சைட் டிஷ் எங்க? யூனிவர்சல் சைட் டிஷ்ஷா அப்படின்னா? ஊருக்கா சார்? அதான் இதெல்லாம் சார், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லவே இல்லையே சார். எல்லாம் நாங்களே சொல்லணுமா? உனக்கு தெரியாதா? சார் என்ன ஊருக்கா சார்? நான் சொன்னது நீ வாங்கிட்டு வர மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வருவேன். போய் ஏதாவது வாங்கிட்டு வா போ. ஊருக்கா சார்? வெஹிக்கிள சிகரெட் எங்க சார்? நான் நீ எல்லாத்துக்கும் தள்ள கை வச்சுக்கிற. ஓ போய் வாங்கினோம். இதாம ஆடியன்ஸ் வர்றதா? உடனே வா. ஏன் அவனை போட்டு இந்த டார்ச்சர் பண்ற? அவனும் மனுஷன் தானே. மனுஷன் ஞாபகப்படுத்தாத. அவனுக்கு சம்பளம் பேட்டாலாம் கொடுக்கல. துட்டியா? துபாய் துட்டு. அடையா மாப்பிள, பங்கு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்புறம் நம்மள அட்வைஸ் பண்ணியே கொன்றுவான். பேசாம சரக்க போடியா. அதுவும் கரெக்டு தான். மாப்பிள, உலகத்திலேயே பிஸ்கட்ல ஊறுகாயை தொட்டு சாப்பிடுற முதல் நீதான்டா. இங்க கொஞ்சம் காட்டு. இங்க கொஞ்சம் காட்டு.
தீபெட்டி சார். நீ என்ன பண்ற? நேரா போய் ஆவி பறக்க 4 இட்லி வாங்கி வாப்போ. மிஸ்டர் மாறன், எஸ். ஒரு மனுஷனை எத்தனை தடவையா வேலை வாங்குவீங்க? அதுவும் இந்த நைட் நேரத்துல. அங்கு இந்த டிரைவர் பையன் ஏற்கனவே சிகரெட் வாங்க போய் 1 மணி நேரமா ஆளையே காணோம். இருக்கிற சைடிஸ் எல்லாம் நாமளே பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். பாவம் மாப்பிள்ளைக்கு பசிக்கும் போல் இருக்கு. அதான் அதுக்காக எப்படியா பண்ணுவீங்க? தம்பி, இந்த ஒரு டைம் எனக்காக. போ போ, பேசிட்டு இருக்காத போ. யோ, உங்க ஊட எல்லாம் குப்பை ஓட்ட முடியாதியா? அதுக்கு என்னவோ பண்ணி தொலைங்க. வாடா அண்ணா, ஒரு 3 பிளேட் இட்லி கேட்டுங்கண்ணா. இருங்க தம்பி, கணக்கு பார்த்துக்கிறேன். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா கேட்டுங்கண்ணா. இருங்க தம்பி, பில்லு வாங்கிக்கிறேன். தம்பி 250 ரூபா வச்சுப்பா. என்னது காசா? ஆமா. டேய் திலீபா, காசுலாம் கேட்குறாரு. இதெல்லாம் அநியாயம்ப்பா. என்ன கடன் நடத்தணுமா வேணாமா? சாப்பிட்டதுக்கு தானே காசு கேட்குறேன். சீக்கிரமா கட்டு. இருப்பா, பில்லு வாங்கிக்கிறேன். நாங்கெல்லாம் யாரும் தெரியல. நண்பா, நியாயமா தானே கேட்குறாரு. சாப்பிட்டதுக்கு தானே பில்லு. கொடுத்துட வேண்டியதானே. டிஃபன் வாங்கலையா போயிடணும். பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. நீ என்ன பெரிய ஹீரோவா? தப்ப தட்டி கேட்கறவன்லாம் ஹீரோனா? நான் ஹீரோ தான்ப்பா. ஹீரோயிஸ்ட பாத்துறோம். அடிக்காத, காசு கொடுத்துறேன். முதல்ல கொடுத்து தொலை வேண்டியதானே. இந்த ஏற்காடு குளூர்ல இந்த வார்ம் அப் தேவையாடா? உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, எனக்கு இந்த வாட்ச் செலவு. வாங்கடா. பார்சல் ரெடியாண்ணா? காசு கொடுத்துருவாங்க. சரிப்பா, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி. வரண்ணா. சக்தி, சொல்லுண்ணே. என்ன வேலை பார்க்குற? சாப்பிட்ற அளவுக்கு வருமானம் வருதா? காலையில நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல. இப்ப நான் உனக்கு பதில் சொல்லணுமே. நீ பொள்ளாச்சி, நான் துபாய். நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லணும். இப்ப சொல்லு, என்ன கேள்வி கேட்ட? என்ன கேட்டேன்? மறந்துட்டேன்னு. ஆனா நான் மறக்கலையே. துபாயில நீ நானும் என்ன வேலை பார்த்தோம்னு அவன் கேட்கறேன். இதெல்லாம் ஏன் மாப்பிள்ள நீ மழுப்புற? சொல்ல. எடுத்து கொடுக்குற மாப்பிள்ள,
நான் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காதியா, நீயே சொன்னா நல்லா இருக்கும். அப்படி என்ன ரகசியம்? செய்யற வேலையை சொல்ல முடியாத துபாய் வேலை. அதுக்கு இங்கேயே 4 ஏரியால பிச்சை எடுக்க சொல்றியா? அப்படி இல்லைன்னா 4 ஏரியாவில் வாட்ச்மேன் வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம்னு சொன்னேன். இதுதான் நீ இருக்கிற ஏரியா. எவ்வளவு குப்பையா இருக்குது. ஆமா, இது நான் இருக்கிற துபாய். சரி, எவ்வளவு சுத்தமா இருக்குது. அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் சாப்பிட்டீங்க. அட பரதேசி, துபாய் சுத்தமாகிறதுக்கு யார் காரணம்னு கேட்டேன். நான் தான். மினிமம் 400 குப்பை லாரி ஓடுது. அதுல ஒரு குப்பை லாரி நான் தான் ஓட்டுறேன். ஆக வெளிநாட்டு குப்பையை அல்ற வேலை. எஸ் எஸ். இதுக்கு என்ற பில்டப்பு சொல்லிட்டேன்ல. ஓகே அண்ணா, எப்படி இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம். அமெரிக்கன் ரஷ்யன் கொலாபரேஷன் தி கண்ட்ரி. சிறப்பா பேசுறடே. ஏய் சிறப்பா பேசு. யூ கோ அண்ட் ஸ்லீப். பஞ்சு முடிஞ்சவன படுத்துட்டான் பார். மாப்பிள்ள, எஸ், நீ ஃபுல் போதையிலையும் நல்லா இங்கிலீஷ் பேசுற. தேங்க்யூ. யோ மாப்பிள்ள, நீ குப்பை லாரி ஓட்டுற விஷயம் நம்ம பயலுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. ஆனா அந்த டிரைவர் பயலுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நமக்கு அதையே கந்தலாயிரும். கையை கொடு. சத்தியமா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நான் ஒருத்தன் டைலாக் பேசுறத பார்த்துறானுங்க. நான் இன்டர்நேஷனல் டிரைவரையே பார்த்தவன். இவன் லோக்கல் டிரைவர் பிஸ்கோத்து. இதுக்கு மேல கீழே உட்காந்து சரக்கு அடிக்கிறது தான் கரெக்ட். இல்லைன்னா நம்மளும் போய் படுத்துருவோம். கமான் டேபிள், யூ கம். வா என் கூட வா. எஸ், எல்லாம் டூப்ளிகேட் சரக்காக வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் போகலே. லோக்கல் டிரைவர் வாங்கின வண்டியா? இந்தாங்க சார். இது கடையில் வாங்கின மாதிரி தெரியல, எங்கேயோ பொறிக்கணும் வந்த மாதிரி இருக்குது. டேய் டேய், என்னடா சாம்பார் சட்னியை காணோம்? சார், நீங்கள் இட்லி மட்டும் தானே கேட்டீங்க? மக்கள் சரி விடு. என்னடா இது கேரிபேக் கேப்ல என்னவோ வெள்ளையா இருக்குது. அதுதான் சார் இட்லி. எங்க ஊர்ல இதுக்கு பேர் பணியாரம். வாங்கினது பணியாரம், என்கிட்ட இட்லின்னு பொய்யா சொல்ற? அட்லீஸ்ட் சூடா இருந்தாலாவது சாப்பிடலாம். நான் என்ன சார் செய்ய? ஏற்காடுல இந்த நேரத்தில் இதுதான் சார் கிடைக்குது. இட்லின்னு பணியாரத்தை வாங்கிட்டு பொய்ய வேற சொல்ற. அடிச்ச போதைய தெளிய வச்சுட்டு அட்வைஸ் வேற பண்ற. இதை நீ தின்னு போ. நான் பாக்குற பொறுக்கின் போடா, பொறுக்கின் போ. டேய் ஏய் ஏய், அதை கொடுத்துட்டு போடா. டேய், நான் சரக்குல தொட்டு கூட சாப்பிட வேண்டாம், அதை கொடுத்துட்டு போடா. டேய், கொடுத்துட்டு போ. குடு. நீ தானடா வேணான்னு சொன்ன. என்னடா வாடா போடான்ற? அப்புறம் ஏய், அப்படிதான்டா பேசுவேன். என்னடா என்ன சொன்ன? மரியாதை தேயுது. துபாயில என்ன வேலை பாக்குறட நீ? ஷேக் கம்பெனில. ஷேக் கம்பெனில ஸ்டடியா இரு, ஷேக் ஆகாத. ஷேக் கம்பெனில பார்ட்னரா இருந்தியா? வா தம்பி, நாங்க பேசுறதெல்லாம் நீ கேட்டேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நீ லோக்கல் டிரைவரு, நான் துபாய் டிரைவரு. சரியா?
பேசாம போய் தூங்குற வேலையை பாரு. ஓகே. துபாயில எதுக்குடா வேலை பாக்குறீங்க? இந்த சோத்துக்காக தானே நாடு விட்டு நாடு பொழைக்க போறீங்க. இந்த சோத்தே மதிக்க தெரியாது உனக்கு நானோட மரியாதை. எங்கடா நவுற? என்னைக்கும் குடிக்காம நீ குடிச்சிட்டு மாட்டியாயிடு. டிரைவர் பையன் ஆக்சிடென்ட் மிதிக்க ஆரம்பிச்சிட்டான். சொல்ல சொல்ல கேட்காம இப்படி வாயை கொடுத்து வண்டியில் ஏறிட்டியா மச்சான்? மத்திரத்துக்கு கொடுக்குற மாதிரி சும்மா நச்சு நச்சு விழுகுது. நாம முடிச்சிருக்கிறது தெரிஞ்சா நமக்கும் பிரிச்சு கொடுத்துருவான். பேசாம தூங்கு. எங்க ஊர்ல இதுக்கு பேரு பணியாரம். இதுக்கு மேல லைஃப்ல இட்லி பணியாரம் பார்த்தா என்ன தோணும்? என் ஞாபகம் வரும்ல? இட்லியை வாழ்க்கை தொட மாட்டேன். எங்கிற சோத்த முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுமா. அம்மா நீ எங்க இருக்க? இல்ல இந்த டியூட்டில கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கஸ்டமர் இன்னைக்கு நைட் ஏற்காடுல தங்கிட்டு நாளைக்கு காலைல சென்னை டிராப்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நாளைக்கு ஈவினிங்குள்ள நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருவேன்ப்பா. நீ கவலைப்படாத சரியா? என்ன விளையாடுறியா? அப்பா லைஃப்ல முதல்ல சொந்தமா கஷ்டப்பட்டு ஒரு வண்டியை வாங்கி அந்த முதல் ட்ரிப்டா இதை நான் மிஸ் பண்ண முடியல. புரிஞ்சுக்கேன் ப்ளீஸ்டா ப்ளீஸ். உன்னை எவ்வளவு தாண்டா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு அளவே இல்லையா? இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் கார்த்தி. சரி வேற டிரைவரை சேஞ்ச் பண்ணிட்டு நீ உடனே கிளம்பி வா. அப்படியெல்லாம் மாத்த முடியாதுடா. டிரைவிங் நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கும் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன்டா நீயும் இப்படி டார்ச்சர் பண்ற? என்னது நான் டார்ச்சர் பண்றேனா? நீ தான் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அது கூட உனக்கு புரியல? போ போய் உன் டியூட்டியவே லவ் பண்ணு. என்ன விட்டு அங்க என்னன்னா அந்த மேனேஜர் டியூட்டியை மாத்தி என்ன டார்ச்சர் பண்றான். இங்க என்னன்னா இந்த கஸ்டமரை உயிரை வாங்குறான். அதையும் மீறி இப்ப நீயுமாடா. புரிஞ்சுக்கடா. ஒருத்தன் எவ்வளவு கஷ்டம் தான் தாங்கிக்க முடியும்? நானும் மனுஷன் தானே. அப்போ நானும் என் காதலும் பொய்யா கார்த்தி? நான் இப்ப அப்படியா சொன்னேன்? இதுக்கு அதுதான் அர்த்தம். நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்ற. இப்ப முடிவும் என்னன்னு நீயே சொல்லிடு, நான் கேட்டுக்கிறேன். நமக்குள்ள செட் ஆகாது கார்த்தி. நினைச்சேன்டி நினைச்சேன். உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்க என்ன மாதிரி பசங்க கிட்ட இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீயும் அதே சொல்லிட்ட. பரவாயில்ல இப்போது சொன்னியே, ரொம்ப நன்றி தாய். இனிமே என் மூஞ்சிலையும் முழிக்காத கார்த்தி. ப்ளீஸ் போன் வச்சிரு. ஏய்மா நான் இவரையும் ஃபோன் பண்றாரு. ஹலோ என்னங்க இது
உங்க மாப்பிள்ள யார்ட்டையும் சொல்லாம வெளியூர் டியூட்டிக்கு போயிட்டாராம். அதை கேட்ட என் பொண்ணுகிட்ட சண்டை போட்டு அழ வச்சுட்டார். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவங்க அக்கா கிட்டயும் உங்க பொண்ணுகிட்டயும் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காப்ல. நமக்குள்ள பிரச்சனை வேணாங்க. 2 வருஷமா பொண்ணு பார்த்தோம். இவன் டிரைவருங்கிறதுனால ஒரு பொண்ணு அமையல. அப்படி அமைஞ்ச நல்ல சம்பந்தத்தையும் கெடுத்துக்கிட்டா நம்மளால என்னங்க பண்ண முடியும்? பேசாம அதானுங்க நானும் சொல்றேன். பேசாம அவருக்கு போனை போட்டு என் பொண்ணை சமாதானப்படுத்த சொல்லுங்க. அது போதும். ஏங்க அவன் சமாதானத்துக்குலாம் வராத பையங்க. பேசாம கல்யாணத்தை நிப்பாடிருங்க. அதான் உங்க பொண்ணுக்கு நல்லது. சாச்சா என்ன அபத்தமான பேச்சு. அவங்க தான் சின்ன சிறுசுங்க, ஏதோ ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா, இதை பெருசுப்படுத்த கூடாது. காலைல கூட பேசட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு ஒருத்தர் டியூட்டிக்கு போயிருக்காருன்னா அந்த சின்சியாரிட்டியை அவரை பெரிய ஆள் ஆக்கிரும். என் மாப்பிள்ள ஜெயிச்சிருவாரு, என் பொண்ணு நல்லா இருப்பா. சரி சரி, நாளைக்கு நிச்சய வேலை இருக்கு, காலைல பேசிக்கலாம். ஏய், உன் தம்பிக்கு ராஜயோகம் டி. எப்படி ஒரு மாமனார் அமைஞ்சிருக்காரு. எனக்கு தான் அமைஞ்சானே மாமனார்னு ஒருத்தன். மாப்பிள்ள சொல்லு மாமா. ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இஞ்சி டீ சொல்ல. சொல்றேன் மாமா. ஆமாப்பா சார். வேணாம் 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 வேணாம், வச்சிரு வச்சிரு. அட உள்காயத்துக்கு சார் வரவா சார்? உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றேன். வெய்யா தீவன வெய்யா. வாங்க கருதி. குட் மார்னிங் குட் மார்னிங் சார். கிளம்பலாம். கிளம்பிட்டோம், ஒரு 10 நிமிஷத்துல கிளம்ப வந்துருவோம். நீங்க கார் ரெடி பண்ணுங்க. சரி சார். உங்க லக்கேஜ் ஏதாவது? இல்லங்க, எல்லாமே சின்ன சின்ன லக்கேஜ் தானே, நாங்களே எடுத்து வந்துடுறோம். சார் உங்க லக்கேஜ் ஏதாச்சும் நான் எடுத்துட்டு போகணுமா? ஆஃபீஸரே ஒரு லக்கேஜ் எடுத்துன்னு வரேன்ட்டாரு. நான் சாதாரண வேலைக்காரன், நீங்க போங்க, நானே எடுத்துட்டு வந்துடுறேன். சார் ஒரு டிரைவரா அதுவும் என் வேலை தானே சார். இந்த பணிவும் பாசமும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நேற்று நைட்டு நீங்க ட்ரீட் பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க சார், நான் கீழே வெயிட் பண்றேன். நீங்க வாங்க சார். போயிட்டானா? என்ன பங்கு, இப்பவே 8 மணி ஆகி போச்சு. சேலத்துல தான் சாப்பிட்டு போமா? வேணாம் பங்கு, ரொம்ப டயர்டா இருக்குது. நாம தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மெட்ராஸ் போயிருவோம் இல்ல? ஆமா, மதியத்துக்கு போய் டைரக்டா லஞ்சா சாப்பிட்டுக்கலாம். என்ன மச்சான் சொல்ற? லைட்டா டிஃபன் பண்ணா பரவாயில்ல. அட வாங்க சார். சேலத்துல குஷ்பு இட்லி இருக்குல்ல, ரொம்ப ஃபேமஸ் சார். சுட சுட ஆவி பறக்க அட ரொம்ப நல்லா இருக்கும் சார். அங்கே போய் சாப்பிடுவோமா? பணியார இட்லிக்கே பட்டையை கிளப்பிட்டான், குஷ்பு இட்லிக்கு குடியவே கெடுத்துருவானே. இல்ல இல்ல இல்ல, சென்னைக்கே போய் லஞ்ச முடிச்சுக்கலாம். ஏன் மாமா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஏதாவது முடிவுக்கு வா. பசிக்கல அதான். அதுவும் இல்லாம நைட் இட்லி பகலும் இட்லினா தாங்காதுப்பா. இட்லி வேணாலும் தோசை சாப்பிடியா? ஆளை விடுங்கடா சாமி. சரிங்க கார்த்தி, உங்களுக்கு பசிச்சுன்னா எங்கேயாவது நிப்பாட்டி சாப்பிட்டுக்கலாம். இல்லை சார், எனக்கும் பசிக்கல சார். உங்களுக்கும் பசிக்கலையா? ஆமா, கேட்க நினைச்சேன் கார்த்தி, என்ன படிச்சிருக்கீங்க? MBA முடிச்சிருக்கேன் சார். ஓ, MBA படிச்சு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன். அதை நம்பி தான் ஓனர் எனக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்துருக்காரு சார். ஒரே ஆஃபீஸில் பார்த்த முகங்களே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெய்லி ஒரு ரூட்டு, புது கஸ்டமர், புது முகங்கள், லைஃப் அப்படியே ஜாலியாக இருக்கு சார். வேற என்ன சார் வேணும் வாழ்க்கையில்? பரவாயில்ல தம்பி, நீங்க ரொம்ப லக்கி தான். சொந்த ஊரு, பிடிச்ச வேலை, பார்த்துக்கிறதுக்குன்னு சொந்தக்காரங்க, நல்ல நண்பர்கள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் தம்பி? சார் நீங்கள் மட்டும் என்ன சார், எங்களை மாதிரி தினக்கூலிங்களுக்கு சம்பளமும் டிப்ஸும் கொடுக்குற மாதிரி பெரிய லெவலில் தானே சார் இருக்கீங்க. எல்லாரும் இப்படித்தான் எங்களை தப்பா நினைக்கிறாங்க தம்பி. நாடு விட்டு நாடு போய் நாங்க படுற கஷ்டம் எங்க எதிரி கூட வரக்கூடாது தம்பி. என்ன சார், என்னாச்சு இப்படி சொல்றீங்க? கடல் தாண்டி எங்கேயோ கிடக்குறோம். பெத்த தாயே செத்து போனா கூட முகத்தை பார்க்கறதுக்கு வர முடியாது. இவ்வளவு ஏன், நாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தம்பி எங்களுக்கு மரியாதை.
சப்போஸ் எங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க பாடியை ஊருக்கு அனுப்புறதுக்கே 6 மாசமோ 1 வருஷமோ ஆகி போயிடும். பாடியை அனுப்புறதுக்கே 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா பாடியை அங்கேயே எரிச்சிருவாங்க. இதே தம்பி எங்களுடைய வாழ்க்கை. ஏன் சார் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண முடியாதா? நாங்க போறதே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கமிட் பண்ணி தான் போறோம். நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் குடும்பத்தோட தெருவில் தான் நிக்கணும். இது தேவையா? சார் நான் ஒரு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது. இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த ட்ரீட்டு பார்ட்டின்னு தானே? இந்த என் பங்கு வயசு 50 ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. 2 அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஊர் முழுக்க கடன். எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கு இவர் துபாயில் கஷ்டப்படுறாரு. இதோ மாம்சு 2 பொண்டாட்டி 5 பொம்பளை பிள்ளைங்க, சம்பாதிக்கிறாரு, கடனை கட்டுறாரு. துபாயில் இருக்கிற பாதி பேருக்கு இதுதாங்க நிலைமை. ஆமா. இன்னொன்னு தெரியுமா, எவ்வளவோ சம்பாதிச்சாலும் எங்க பேர்ல ஒரு சொத்து கூட வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? நாளைக்கே நான் செத்து போயிட்டா கூட அந்த சொத்து என் குழந்தைக்கோ ஒய்ஃபுக்கோ போய் சேர்றதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இங்க 1 வருஷம் 2 வருஷம் அலைய விடுவாங்க. அதுக்காகத்தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்லயே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம். வருஷம் முழுக்க சம்பாதிக்கிறோம். இங்க வரும்போது பெரிய சூட்கேஸ் நிறைய ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சென்ட் பாட்டில் எது கொண்டு வரோம். இந்த 1 மாசம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக மட்டும்தாங்க சம்பாதிக்கிறோம். என்ன சேர்த்து வச்சு கொண்டு போக போறோம்? 4 ட்ரெஸ், 40 நாள் ஞாபகம், வேற என்ன எடுத்துட்டு போறோம்? துபாயில சந்திச்சப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சு இந்த மாதிரி வெளியில வரும்போது அதை நாங்க புதுப்பிச்சுக்கிறோம். அதான் நேற்று நைட் நடந்துச்சு. சார் சார் ப்ளீஸ் சார் அழாதீங்க சார். நான் ஏதோ நான் தெரியாமல் கேட்டுட்டேன் சார். சாரி சார். பரவாயில்ல தம்பி, நானே யார்கிட்டயா சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க கேட்டீங்க, சொல்லிட்டு விடுங்க, பரவாயில்ல. பார்த்து ஓட்டுங்க தம்பி, நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? சரி தூங்குங்க சார், நீங்கள் படுத்துக்கங்க சார். சார் சீட் பெல்ட் மட்டும் போட்டுக்கோங்க சார். ஆ. சென்னை அவுட்ரு வந்துட்டோம்லங்க. ஆமாங்க சார். நீங்கள் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டீங்களா தம்பி? ஆமாம் சார், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டேன் சார். நீங்கள் சாப்பிட்றீங்களா சார்? எங்கேயாச்சும் நிப்பாட்டுவா? எந்திரிச்சோடனே காஃபி டீயா சாப்பிட போகிறாங்க, பிராண்டி கேட்பாங்க. எதுக்குங்க அந்த பிரச்சனை? விடுங்க. ஆமாம், நாங்கள்லாம் வண்டியில் ஏறி உட்காந்தோடனே அசந்து தூங்கிடுறோமே, உங்களுக்கெல்லாம் தூக்கமே வராதா? எங்களுக்கும் தூக்கம் வரும் சார், ஆனால் நேரத்துக்கு சரியாக தூங்க முடியாது சார். எங்களுக்கும் பசிக்கும், ஆனால் டைமுக்கு சரியாக சாப்பிட முடியாது. என்ன பண்ணுறது சார்? எங்களை நம்பி எத்தனையோ கஸ்டமர்ஸ் அப்படியே படுத்து தூங்கிட்டு வருவாங்க சார். அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குல்ல சார். அப்புறம் எப்படி சார் தூக்கம் வரும்? அதுவும் சரிதாங்க. சேஃப் ஜேர்னி சார். அண்ட் அடுத்த தடவை வரும்போது தயவு செய்து கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், பார்த்து போயிட்டு வாங்க.
ஹலோ. நான் கோவமா இருக்கேன். நான் டிரைவிங்ல இருக்கேன். நான் கோவமா இருக்கேன்னு சொன்னேன். சரி, அப்போ கோவம் தீர்ந்ததும் கூப்பிடு. லூசு லூசு. நான் கோவமா இருக்கேன்னு சொன்னா நீ சமாதானப்படுத்தணும். இது கூட தெரியலையா? உனக்கு எதுக்கு லவ்? சரி, சமாதானம். அப்படியா சமாதானம் சொல்லுவாங்க? ஒரு சாரி சொல்லு. சமாதானம் ஆயிடலாம். இது என்னடி புது கதையா இருக்கு? நைட் ஃபுல்லா கத்துனது நீ. நான் எதுக்குடி சாரி கேட்கணும்? காதல்னா அப்படிதான். ஆனா சாமிங்களா, எவன்டா அந்த காதலை கண்டுபிடிச்சான்? அவன் மட்டும் என் கையில இப்ப சிக்கினா சரி, சாரி, ஓகேவா? சமாதானம் சமாதானம். ஐயோ ஐயோ. ஏய், நேத்து இங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? கல்யாணத்தையே நிறுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போனா போதுன்னு நான் தான் உன்னை மன்னிச்சு விட்டேன். ஒரு நல்ல வாய்ப்பை கெடுத்துக்கிட்டீங்க. என்ன சொன்ன? இல்ல, நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அதை இழந்திருப்பேனோன்னு சொன்னேன். அதான பார்த்தேன். நீ ஒரு நிமிஷம் கட் பண்ணு, நான் இப்ப கூப்பிடுறேன். ஹலோ சிஸ்டர். என்ன? துப்பட்டா துப்பட்டா கொஞ்சம் பாத்துக்குங்க, சிக்கிக்க போகுது. அதை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க. வந்துடுறானுங்க எவ பின்னாடி என்ன சிக்கணும். ஏங்க, பார்த்ததால சொன்னேன், நீ உங்க விருப்பம். நல்ல வேலை. அட, ஹே, நீனும் லைன் கட் பண்ணலையா? ஆமா ஹீரோ சார், நான் லைன்ல இல்லனா வேற யாராவது உங்க லைன்ல வந்துருவாங்களே. ஹீரோவா? என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்ட? இவ்ளோ அவசரத்துலயும் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றியே, நீ கிரேட்ரா. அட, அப்ப நான் மட்டும் இல்ல, எல்லா டிரைவர்களும் கிரேட் தான். ஆனா ஏன் ஹீரோ நீதானே. யோ, சாயந்தரம் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருவல்ல? இப்போவே பாதி தூரம் வந்துட்டேன், நிச்சயமா நிச்சயத்துக்கு வந்துடுவேன். சரியா? சரி, டிரைவிங்ல இருக்கிறப்ப நிறைய நேரம் பேச வேணாம். இப்போ ஃபோன் வச்சிரு, நேரில் எவ்வளோ வேணும்னு திட்டிக்க. அப்பவே சொன்னேன், அடிக்கடி பட்டிருக்க போகுது பாவம். ஏங்க இருங்க இருங்க, பார்த்து இருங்க. சாரி சார். இந்தாங்க, அது பரவாயில்லம்மா. முதல்ல கை காலெல்லாம் உதறுங்க, எங்கேயாச்சும் அடிக்கடி பட்டிருக்க போகுது. மன்னிச்சிருங்க சார், உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அதை விடுங்க மேடம், அட்வைஸை யார் சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. நல்லவேளை அடி ஒன்றும் பெருசா படல. வண்டியை பார்த்து எடுத்துட்டு போயிடுவீங்களா? டேக் கேர். அண்ட் இந்த துப்பட்டா ஃப்ரண்ட்ல கொஞ்சம் நாட் போட்டு வைங்க. சரிங்க சார். போங்க. கார்த்தி, சொல்லுங்க. சார், நம்ம மாறன் சார் இருக்காரு, அவர் பாஸ்போர்ட் இங்க பின் சீட் பக்கம் கிடைச்சிச்சு. மாறன் பாஸ்போர்ட்டா? இருக்காதே. ஆமாங்க சார். இருங்க, கேக்குறேன். யோ மாமா, பாஸ்போர்ட் எங்கயா? பெட்டியில இருக்கு. நல்லா பெட்டியில இருக்குன்னா இந்த பார்த்து சொல்லு. பார்த்து சொல்லுவா. லைன்ல இருங்க தம்பி, கொஞ்சம் செக் பண்ணிட்டோம். மாப்பிள, இதுல எங்குமே பாஸ்போர்ட் இல்ல மாப்பிள. கார்ல இருக்குது என் பாஸ்போர்ட் தான்.
குடியார டிரைவர் பாஸ்போர்ட் மிஸ் ஆனது கூட தெரியாம அப்படியே நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். போ பொள்ளாச்சி போய் வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு துபாய் வந்து சேரு. மாப்பிள்ள அந்த டிரைவர் கையில காலில் கூட விடுற மாப்பிள்ள, எப்படியாவது என் பாஸ்போர்ட் எதுவும் வந்து கொடுக்க சொல்லு மாப்பிள்ள. நீயே பேசு. கார்த்தி சொல்லுங்க சார், நீங்க பேசுறது நான் கேட்டு தான் இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க. நான் எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் 10 அடி கூட அடிச்சுக்குங்க. எப்படியாவது என் பாஸ்போர்ட் எதுவும் வந்து கொடுத்துருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க சார், எனக்கு சாயங்காலம் எனக்கு நிச்சயதார்த்தம், நாளைக்கு கல்யாணம். உங்களுக்காக என் வாழ்க்கையை எழுக்க சொல்றீங்களா? நான் என்ன ஒன்று செய்யறேன் சார், அந்த லாட்ஜ் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு வைங்க. சேலத்திலேயோ பொள்ளாச்சியில இருந்தும் நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவ்வளவுதான் சார் என்னால் பண்ண முடியும். அதை தவிர எந்த ஹெல்ப்பும் என்னால் செய்ய முடியாது சார். தயவு செய்து என் சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க. தம்பி, இன்னும் 2 வாரத்துல என் விசா முடிய போகுது. என் கம்பெனில போய் சரண்டர் பண்ணாதான் நான் மட்டும் துபாய் கிளம்புறேன்னா என் விசாவும் போய் என் வேலையும் போய் நான் அனாதையா தான் சுத்தணும். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தம்பி. நான் உங்க காலில் கூட சார் ஃபோனை முதல்ல அந்த சார்ட்டு கொடுங்க ப்ளீஸ். சொல்லுங்க கார்த்தி. என் சிச்சுவேஷன் உங்களுக்காவது புரியுதா? ரொம்ப சங்கடமா இருக்கு தம்பி. சார் பேசாம ஒரு பஸ்ல அனுப்பிச்சு விட்டுருவா சார். சொந்த பாஸ்போர்ட்டவே சுதாரணமா வச்சுக்க தெரியாதவங்க இருக்கிற ஊர்ல அடுத்தவங்க பாஸ்போர்ட்டை எப்படி தம்பி பஸ்ல கொண்டு வந்து சேர்ப்பாங்க? விடுங்க, மாறனுடைய கதை முடிச்சு போன ஒண்ணு. நீங்க சேஃப்டியா ஊருக்கு கிளம்புங்க. உங்க வேலையாவது நல்லபடியா நடக்கட்டும். இதுக்கு வேற வழி இல்லையா சார்? இருக்கு கார்த்தி. இன்னைக்கு 6-7 மணிக்குள்ள ஹோட்டல்ல கொண்டு வந்து அந்த பாஸ்போர்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டுமே முடியும். சரிங்க சார், நான் வரேன் சார். இங்க கவலைப்படாதீங்க, நான் வரேன். அப்ப நிச்சயதார்த்தம் சார், அவ ஏன் மகா சார், எப்ப என்ன நடந்தாலும் அவ எனக்காக காத்திருப்பான். அப்படின்னா நீங்க சொன்ன நேரத்துல நாங்க நிற்பேன் சார். மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறதை விட வேற என்ன சார் நம்ம சாதிச்சிட போறோம்? ரொம்ப நன்றி. நீங்க சொன்னதாதான் வருதா சொன்னாப்ல. வரதே ஒரு லூசுன்னு உனக்கு தெரியாது. சரி விடு, இப்ப நீ எங்க இருக்க? திண்டிவனத்துல இருக்கேன். சாயங்காலம் நிச்சயதார்த்தம், அதுக்குள்ள நீங்க வந்துடணும். நம்ம கார்ல வந்த கஸ்டமர் ஒருத்தர் அவர் பாஸ்போர்ட் இங்க வண்டியில விட்டாப்ல. அதான் இப்ப சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு பாஸ்போர்ட் கொடுத்து அப்படியே வந்துடுறேன். தொழில் பத்தி ஓகே தாண்டா, ஆனா தொழில்ல வெறி இருக்க கூடாது. என்ன மனுஷனுங்க, நான் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ நான் வந்துடுறேன்.
அண்ணே இந்த போனா பாத்தீங்களா அவன் தான் நம்ம பாப்பா கூட்டு போய் கல்யாணம் யாரா? வச்சவன். இப்போ டிரைவர் போன அவனா? ஆமாண்ணே இந்த ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வச்சிருக்கேன் பாருண்ணே. சாமி போதண்டாப்பா, என்ன ஏதுன்னு கேட்காம ஆக்ஷன் பிளாக்ல இறங்குற. அவரை ஏன்டா காட்டுத்தனமா துரத்துறீங்க? என்ன காட்டுத்தனமா? நாங்க சரி, இப்ப என்ன விஷயம்? அத பத்தி பேசத்தாயா டீ கடையில இருந்து உன் பின்னாடியே துரத்திட்டு வரோம். 3 மாசத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சியே, ஞாபகம் இருக்கா? ஹலோ பாஸ், அது பழைய கதை. அதுக்கப்புறம் இப்ப நல்லா தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. அனிதாவோட பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. கடைசியா ஒரு வாட்டி அவளை பார்க்க ஆசைப்படுறாங்க. நாங்க கூட 10-15 நாளா தேடிட்டோம், எங்க தேடியும் கிடைக்கல. அப்பதான் அனிதாவோட ஃபேஸ்புக்ல உன் போட்டோ பார்த்தோம். அதை பத்தி விசாரிக்கத்தான் பின்னாடி வந்தோம். அத போய் நீ சரி பாஸ், நான் உங்களை நம்புறேன். நான் அனிதாட்ட பேசுறேன். நீங்க பாட்டியை பார்த்துக்கோங்க, அவளும் நேரில் வருவா. சரிப்பா. சரியா? போயிட்டு வாங்க. அண்ட் பாஸ், அடி ஏதோ பலமா பட்டு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அதை விட பரவாயில்ல. ஹலோ மா. இப்ப எங்க இருக்க? அது வந்து நான் இங்க பொள்ளாச்சி அவுட்டர்ல இருப்பியே, சரிதானே? இல்லம்மா, நான் அவசரமா நான் ஒண்ணு. பேசாத, வாய் மூடு. ச்சே, பேசுறதெல்லாம் பொய், செய்யறதெல்லாம் ஃப்ராட் தனம். மகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. போதும்டா சாமி, இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டதே போதும். நேத்தே நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். எங்க அப்பா தான் என்ன சமாதானம் பண்ணி என்ன ஒத்துக்க வச்சாரு. என்ன? உன் அப்பா சொன்னதால சம்மதிச்சியா? ஏன் உன் அப்பா சொல்ற வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்? ஏன் உயிரை வாங்குற? நான் கால் பண்ணா கூட உனக்கு உயிரை வாங்குறதா இருக்குல்ல? இங்க பாருமா, நான் டிரைவிங்ல இருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் டைம் கொடுத்து நான் நேர்லயே வந்து பேசுறேன். எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போன வை. அதான் நேர்ல வந்து சொல்றேன்ல, போன வெடி. விடுக்கா, கோவத்தை குறைச்சுக்கோ, பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்.
நான் முருகன் பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? செங்கல்பட்டு டோல்கேட் பக்கத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். யோ, அத டிராஃபிக் போலீஸா பார்க்கணும். எனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இந்த நம்பர் தான் சார் இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, ஸ்பாட் எங்கன்னு சொன்ன? செங்கல்பட்டு டோல்கேட் பக்கத்துல சார். நான் பக்கத்துல தான் இருக்கேன், பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியா? நான் குடும்பஸ்தான் சார். எனக்கு சார் கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு. ஏதோ ஒரு மனிதாபிமானத்தினால கால் பண்ணேன் சார். சரி வை, நான் பாத்துக்கிறேன். சார் ஸ்டேஷனுக்கு தானே? எங்கேயா ஸ்டேஷன் போக விடுறாங்க? நேர டோல்கேட் வண்டி விடு. ஏன் சார், என்னாச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் ஆமா, நம்மள போட்டு தாளிக்கிறாங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி போகணும் சொல்லுங்க சார். போன மாதிரி தான், வண்டி விடு. ஆமா, அந்த பிரியாணி கடைக்காரங்கிட்ட சண்டை எதுவும் போட்டியா? சண்டைலாம் ஒன்றும் போடல சார். லெக் பீஸ் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. காசு கொடுத்தியா? அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன் சார். பாத்துக்கையா, நாமெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க. ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் பேரு நாரி கிடக்கு. ஓகே சார். ஒரு சில பேர் செய்யற தப்ப நாமளும் செஞ்சிடக்கூடாதுயா. என்னையா குடிச்சிருக்கானா? இல்ல சார், தூக்கத்துல விட்டுருக்கான் போல. சரி, சீட் பெல்ட் கழட்டு. எழுந்துரு எழுந்துரு. சார் ஒரு நிமிஷம் பார்த்து. யோ, பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாரியா? யோ, ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். ஐயோ இல்லை சார், வேணாம், ஒரு நிமிஷம். சார் இங்கே இந்த பாஸ்போர்ட்டை மட்டும் நான் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் சேர்த்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். ப்ளீஸ் சார், என்ன புரிஞ்சுக்கங்க சார். யோ, இந்த ஒரு தடவை என்னையா லூசா நீ? தலையில் அடிபட்டு போய் ரத்தக்குள்ள வருது. பாஸ்போர்ட் கொடுக்குற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த பாஸ்போர்ட் மட்டும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் சார். முதல்ல ஆஸ்பத்திரி போகலாம், வாப்பா போகலாம். ஓகே சார். ஃபோன் எடுக்க மாட்டேங்க. அவளை விடு அப்போ. என்ன 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறியா? டிரைவ்ல இருப்பாமா? அவனை எவ்வளவு நாள் பாக்குற, உனக்கு தெரியாதா? சரிண்ணே. அண்ணே, நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. சரிம்மா, நான் போடுறேன். நானும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்க மாட்டேங்கிறான். ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. அவசரப்பட்டு நாம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். போன் எடுக்க மாட்டானே. நான் அப்பவே சொன்னேன், பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாங்கன்னு. எங்க கேட்டீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏப்பா, நல்லதே பேச மாட்டியா? பேசாம இருப்பா. நல்லதுக்கு தாங்க சொல்றேன், எங்க கேக்குறீங்க? என்ன சார் இப்படி ஆயிடுச்சே? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் வந்துருவான். உங்களை தான் நாங்க நம்புறோம். அதான் மொத்தமா போட்டு உடைச்சிட்டானே, இனி என்னத்தை நம்புறது? நிச்சயத்துக்கே வராதவன் கல்யாணத்துக்கு வர போறேன். நீங்க வேற. பொண்ணு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் எதுவுமே சொல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்படி மூஞ்சில கரிய பூசிட்டானே. சார் சொல்றது மாதிரி முகூர்த்தம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ஆண்டவ விட்ட வழி. ஆண்டவனுக்கு வெளிவிட்டான், அவன் வெளிவிட்டு இருந்தா வந்திருப்பான்ல. அட போங்க சார், சாப்பாடெல்லாம் வீணா போயிடும். முதல்ல வாங்க போய் சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க, கிளம்புவோம். இருப்பா, நீங்க இருந்து வாங்க, நான் முதல்ல போறேன். வாங்க, வாமா.
சார் என்ன தம்பி என்னாச்சு? வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். செங்கல்பட்டு டோல் கிட்ட ஒரு சின்ன ஆக்சிடென்ட். விசாரிச்சு பார்த்தப்ப தம்பி உங்க பாஸ்போர்ட் அர்ஜென்ட்டா கொடுக்கணும்னு சொன்னாரு. சரி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரா இங்க வரோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னொருத்தர் லைஃபை காப்பாத்துறீங்க தம்பி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்க வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். நீங்க வேற என்னங்க சார் உங்க பாஸ்போர்ட்? ரொம்ப நன்றி தம்பி. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். நம்ம எல்லாரோட வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். பார்த்து போயிட்டு வாங்க சார். பத்திரமா கூட்டு போங்க சார். தம்பி ஒரு நிமிஷம் இந்தாங்க, இதை வைங்க. சார் இதெல்லாம் வேணாம் சார். சார் முதல்ல வந்தது என் டியூட்டி சார். இப்போ வந்தது ஒரு சின்ன மனிதாபிமானமா வச்சுக்கோங்களேன் சார். அதை இப்படி காசு கொடுத்து காயப்படுத்திடாதீங்க சார். வாங்கிக்கோங்க தம்பி. எல்லாரும் இந்த பணத்துக்காகத்தானே ஓடுறோம். உண்மைதான் சார். இந்த ஒரு ஜான் வயத்துக்காக தான் இந்த போராட்டமே. ஆனா ஒன்றும் சார், எந்த வேலையை யார் வேணுமாலும் செஞ்சிடலாம். ஆனா ஒரு டிரைவர் வேலையை எல்லாரும் செஞ்சிட முடியாது சார். ஏன்னா நாங்கள் வளைஞ்சு கொடுத்தே வாழ்க்கையை ஓட்டுறவங்க. அதுக்கு நிறைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும் சார். நீ எல்லாம் தெய்வம் யா. ஐயோ சார், எங்களை நீங்க தெய்வமா மதிக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு சக மனுஷனா நினைச்சா போதும் சார். சார் வேணாம் சார் தம்பி. இதை ஏன் வருமானமா பாக்குறீங்க? என் தம்பி கல்யாணத்துக்கு ஒரு அண்ணன் கொடுக்குற கல்யாண பரிசா நினைங்க. ஓகே சார். ஓகே ஓகே தம்பி. அப்புறம் தம்பி சார், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா குட்டி கார்த்தியோட தான் உங்களை மீட் பண்ணணும். ஓகேவா சார்? அண்ணே, உங்களோட தடவை கட்டி பிடிச்சிக்கலாமா? வாங்க. நான் லவ் பண்றேங்கிற ஒரே காரணத்துக்காக எதுவுமே சொல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கப்பா. ஆனா அவன் இப்படி பண்ணிட்டானேப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா. என்னம்மா அது? போலீஸ்லாம் வருது. வாங்க கீழே போய் பார்க்கலாம். ஏங்க இரியா ஏங்க பத்து போடுனா பிரச்சனை. போலீஸ் வண்டி வந்திருக்கு. என்னன்னு பாருங்க. வாங்க சிங்கம், என்னன்னு பார்க்கலாம். சாலையை எழுத்துனே வர்றேன். என்னடாச்சு மாப்பிள்ள? டேய் என்னடாச்சு? ஐயோ காத்து, என்னடா ஆச்சு? ஐயோ பூரா ரத்தமா இருக்கு சார். மேடம் யாரும் பதட்டப்படாதீங்க. சென்னை அவுட்டர் பைபாஸ்ல நடந்த ஆக்சிடென்ட்ல தம்பிக்கு தலையில பலமா அடிபட்டுருச்சு. அதை பத்தி என்கொயரி பண்ணப்பதான் இந்த கல்யாண விஷயம் தெரிய வந்துச்சு. நானும் பொள்ளாச்சி கிளம்பிட்டு இருந்ததால நேரடியா உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும்னு வந்தேன். அதான் போன் எடுக்கலையா? நிச்சயத்துக்கு தான் வரல, கல்யாணத்துக்காக வந்துருவான்னு நம்பிக்கையோட இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஐயோ அப்பா, நான் தான் பேசி பேசி அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன். தப்பெல்லாம் என் மேலதான்ப்பா. ஐ லவ் யூ டா கார்த்தி. தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற எண்ணத்தோட வளர்த்துருக்கீங்களே. இந்த பையன் நல்லா வருவாப்புல, பாத்துக்குங்க. ரொம்ப நன்றி சார். ஆமா ஆமா, எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குல்ல. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கான் அப்பா. இவன் வந்தப்பவே முகூர்த்த நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க நேரம் கடத்துனீங்க, அடுத்த டியூட்டிக்கே கிளம்பிடுவான். அதனால இங்கேயே இப்பவே என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. நான் தான் சொன்னல கரெக்ட் டைம் மாப்பிள்ள வந்துருவான்னு. உத்தரவு மகாராணி.
புது காதல் கீர்த்தனையோ பொதுவா நம்மை வீழ்த்தும் ஓரிசையோ இரவா பகலா மறக்கிறேன் இதயம் தொலைத்து பறக்கிறேன் இணையை நினைத்து தவிக்கிறேன் இடங்கள் மறந்து சிரிக்கிறேன் இமைகள் நினைத்து கிடக்கிறேன் இருட்டும் நிலவை ரசிக்கிறேன் இதுதானா இதுதானா இளாட்டம் இதுதானா சரிதானா சரிதானா புது ஆட்டம் சரிதானா எதுவோ இது எதுவோ புது காதல் கீர்த்தனையோ